வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 27 டிசம்பர் 2023 புதன்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மூங்கில்பாடி கிராமத்தில் 12 லட்சம் மதிப்பிலான குழந்தைகள் மைய கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ராவத்தநல்லூர் கிராமத்தில் தந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி மகள் ஒருவர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ராவத்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த ஆண்டு மர்மமான முறையில் இறந்த தனது தந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் ஆட்சி மொழி வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வடக்கநந்தல் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் முயற்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சித்திலிங்கி மடம் கிராமத்தைச் சேர்ந்த திமுகவினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பதவியை பறிக்கப்பட்டதை முன்னிட்டு மீண்டும் பொன்முடி அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று 108 பால் குடங்களை எடுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பேரூராட்சியில் உள்ள தனியார் மகால் ஒன்றில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பெரிய கொல்லியூர் கிராமத்தில் கட்டப்பட்ட 16.33 லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பால் சேகரிப்பு மையத்தினை ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த பெரிய கொல்லியூர் கிராமமானது ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்டதாகவும் கருதப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள அசக்வளத்தூர் கிராமத்தில் சுமார் 51 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தினை திறந்து வைத்தார் ஒன்றிய குழு பெருந்தலைவர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க கோரி பெண்கள் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிள்ளனூர் கிராமத்தில் உள்ள ஆதிபராசக்தி கோவிலில் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டெழ வேண்டும் என்று திருவிளக்கு பூஜை நடத்தினர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள பலகசேரி கிராமத்தில் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் ஏறியதில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருவண்ணைநல்லூரில் ஆனைவாரி என்ற கிராமத்தில் அரசு பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக நேற்றைய தினம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் அவர்கள் அங்கு இருந்தார். இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவந்தன. இது போன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிற செய்தியெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நாளைய செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். இல்லைனா இன்றைக்கி சாயங்காலம் திருப்பி இன்னொரு செய்தி அப்லோட் பண்ணோம். அதை பார்த்து நம்ம ஊரில் நடக்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.